எங்கள் அண்ணன் இன்னும் 9 மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார். அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும். அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர் சொன்ன சார் யார் என்ற சம்பவத்திலே இருந்து யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய புயலை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். மாண்புமிகு நீதிமன்றம் நல்ல தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். அவர்தான் முதலிலே இந்த விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல் அலுவலகத்திலே போய் புகார் செய்த சம்பவத்திலே இருந்து எஃப்ஐஆர் போடப்பட்ட சம்பவத்திலே இருந்து அவர் விடுதலை செய்து மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவத்திலே இருந்து அவர் சொன்ன சார் யார் என்ற சம்பவத்திலே இருந்து யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய புயலை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். நேற்றைக்கு கூட சொன்னார், தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார், தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட யார் அந்த சார் என்ற விவரம் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை, அதுவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெண்கள் சமூகம் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் இன்னும் 9 மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார். அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும். அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இல்ல, அவர் கோமாளின்றது அவரே சொல்லிக்கிறார். நாங்க சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நாடே பார்த்துக்கிட்டு இருக்கல யாரு கோமாளின்றத, நாடே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க சினிமா ஷூட்டிங் போல ஷூட்டிங் போறது, அதாவது அவருடைய எல்லா பாவனைகளையும் அவர் கோமாளியா அல்லது இந்த நாட்டிலே வீரமிக்க ஒரு பெரிய முதலமைச்சரான்றதை நாடு பார்த்துட்டு இருக்கு. நாங்க சொல்லணுன்ற அவசியமே. ரோடு ஷோன்றது அவர் சும்மா அவருக்கு உடல் நலம் சரியில்லை யாராவது சொல்லி நடக்கிறதுக்காக ரோடு ஷோ பண்றாரான்னு தெரியல. மக்களுக்காக இதனால் என்ன லாபம்? ஏற்கனவே இவர் என்ன பண்ணார்னா, ஒரு புகார் பட்டி வைக்கிற மேடையில அந்த புகார் பட்டியல கொண்டு வந்து எல்லாரும் கொண்டு வந்து போடுங்க, இதுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்கு, அந்த புகாரை பிரிச்சு பார்ப்பாங்க, உடனே நடவடிக்கை 6 மாசத்துல எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இதே முதலமைச்சர் தான் சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் அந்த மனுக்கள் பெறப்பட்டு பெட்டி திறக்கப்பட்டு எத்தனை மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா கடைசியில் அந்த மனுவெல்லாம் குப்பை தொட்டியில் தான் கிடந்துச்சு.